அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள், குறிப்பாக பிசிக்ஸ் பாடத்திட்டம், இயற்பியல் பாடத்திட்டத்தை எப்படி அணுகுவது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் நம்மோடு உரையாட இருப்பது டாக்டர் பெரியசாமி அவர்கள். அவர்கள் ஐஐடி முடித்து கிளாசிக் நீட் அகாடமி என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார்கள். கூடவே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ அவரிடம் நம்முடைய கேள்விகளுக்கு விடைகளை பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக நீட், ஜேஇ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ் என்பது ஒரு அச்சம் தரும் விஷயமா பார்க்கப்படுது. படிக்கிறதுக்கும் சரி, எக்ஸாமுக்கும் சரி. இது உண்மையா? எதனால் இந்த அச்சம் வந்திருக்கு? இதை எப்படி போக்குவது? சார், ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் இப்போ நீட் தேர்வாக இருந்தாலும் ஜேஇ தேர்வாக இருந்தாலும் டிசைடிங் ஃபேக்டர். எப்படி கிரிக்கெட்டில் இப்போலாம் ஃபஸ்ட்டு ஒரு 10 overs பவர் பிளே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கோ, அதே மாதிரி கிரிக்கெட் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இப்போ கூட நீட்டில் ஒரு நியூ ரூல் கொண்டு வர்றாங்க. என்னென்னா, 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தாங்கன்னா ரேங்கை டிசைட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க ரேங்க். பயாலஜியும் படிச்சிடுறாங்க, கெமிஸ்ட்ரியும் படிச்சிடுறாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பாடத்தை புரியாமல் படிச்சுட்டு வந்துடும். அதாவது அது ஒரு கால்குலேஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் வருது அப்படின்னோடனே அதை புரியாமல் படிச்சுட்டு வந்துடுறது தான் ரீசன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ ஆக்சலரேஷன்னா என்னப்பா சொல்லு, ஆக்சலரேஷன்னா என்ன சொல்லு. உடனே அப்படியே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வாட் எவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் dv/dt அப்படி ஈக்குவேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இது என்ன புரிஞ்சுக்கிற சார்? இல்லை சார், இது எனக்கு தெரியும், என்ன புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆக்சலரேஷன் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சலரேட்டர் கார்லேயும் இருக்குது, பைக்லேயும் இருக்குது. அப்போ நம்ம ஆக்சலரேட்டரை ஆக்சலரேட் பண்ணோன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குது சார்? ஆக்சலரேஷன் பண்ணும்போது ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு சேஞ்ச், ஏன்னா ஆக்சலரேட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்பீடு அதிகமாகுது, ரிலீஸ் பண்ணோன்னா ஸ்பீடு குறையுது. அதே மாதிரி தான் நம்ம ஆக்சலரேட்டரை முறுக்குறோன்னு சொன்னோன்னா ஸ்பீடு அதிகமாகுது, ரிலீஸ் பண்ணோன்னா கம்மியாகுது. அப்போ இது ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுது. ஸ்பீடோட டைரக்ஷன் சேர்த்தோன்னா அதுதான் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியை அது சேஞ்ச் பண்ணுது. சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டைமை பொறுத்து நடந்ததுன்னா அது ஆக்சலரேஷன். இவ்வளோதான் ஆக்சலரேஷன். பட் இந்த ஆக்சலரேஷனை மனப்பாடம் பண்ணியே படிக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பார்த்தோன்னே எளிதாயிடுது. ஒரு வண்டியோட ஆக்சலரேட்டரோட இணைச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு காலம் அவனுக்கு மறக்காது. அது இல்லாமல் இந்த ஆக்சுவலாக இந்த மதர் டங்கில், அதை நம்மளோட தாய்மொழியில் புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ஒன்றும் இதுதான் நடக்குது. அதை மனப்படமே பண்ணாமல் இதுதான் நடக்குது. ஏன்னா டக்குன்னு ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க, வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க, இது ஸ்கேலருங்கிறாங்க, இது வெக்டருங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லும்போது அதை தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் பரவாயில்ல, தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடுனா வேகம், வெலாசிட்டினா வெக்டர் டைரக்ஷனை வச்சுருக்குது, வெலாசிட்டினா திசை வேகம். வேகத்தை திசையோடு சேர்ந்து சொல்லிட்டா திசை வேகம் முடிஞ்சு போச்சு. வெலாசிட்டி இவ்வளோதான் முடிஞ்சது. அதுதான் ஸ்பீடுக்கும் உங்களுக்கு ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற ஃபிசிக்ஸை அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்கிறதுனா, விவரமாக இருக்கிற பேரண்ட்ஸ், விவரமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழகாக ஃபிசிக்ஸ் படித்து அதில் 180 out of 180 ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் அவங்களுக்கு டாப் வந்துருச்சுன்னா அது சார் நான் நிறையா பார்த்துருக்குறேன். உண்மையாலுமே ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிக மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரீசன் என்னென்னா, அந்த சயின்ஸ் அவங்களுக்கு சூப்பராக புரிய வச்சு வரும்போது அது பண்ணிடலாம். அதனால் ஃபிசிக்ஸ் உண்மையாலும், நான் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கிறனால சொல்ல, ஃபிசிக்ஸ் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பயாலஜியில் நிறையா விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு யூனிட் இருந்ததுன்னா, ஒரு பேஜ் இருந்ததுன்னா, பேஜ்லேயே உங்களுக்கு 10-15 பாயிண்ட் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட்டில் மேக்ஸிமம் ஒரு 10 கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் என்ன கேட்டால் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. முடிந்தவரை அந்த ஜார்கன்ஸை தவிர்த்து விட்டு தமிழிலே கூட மொழிபெயர்த்து புரிந்து கொண்டால் இன்னும் எளிதாக இருக்கும். புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐயோ என்ன மொமெண்ட் ஆஃப் ஏதோ ஒரு லத்தீன் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் மனப்பாடம் பண்ணி கடந்து போகக்கூடாது. அது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். இதே அச்சம் நீட்டை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களிடம், குறிப்பாக டாப் மார்க் வாங்குகிற மாணவர்கள் கூட ஃபிசிக்ஸ் பகுதியை கடைசியாக அட்டன் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் உங்களுடைய ஐடியா சொல்லுங்கள். அதாவது நீட்டில் வந்து ஃபிசிக்ஸோட ரோல் என்ன, அதை வந்து எப்படி அணுகணும்? ஆக்சுவலாக பயாலஜியும் முதல்ல அட்டன் பண்ணுங்க, அதை நான் வேணான்னு சொல்லல. ஏன்னா 360 மார்க் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸில் எடுத்தாலும் ஒரே மார்க் தான், கெமிஸ்ட்ரியில் எடுத்தாலும் ஒரே மார்க் தான் பயாலஜியில். ஆக்சுவலாக பயாலஜி ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஆனால் ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியாங்கிறத கொஸ்டின் பேப்பரை பார்த்து டிசைட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் உண்மையாலுமே வந்து கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு 2023. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டு ஃபிசிக்ஸ் ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அட்டன் பண்ண முடியல. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணும்போது நான் எப்பவுமே, ஏன்னா இது ஜேஇ எக்ஸாம் மாதிரி, நீட் எக்ஸாம் வந்து ஜேஇ எக்ஸாம் மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பென்சில் எக்ஸாம். தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா எது ஈஸியாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். 100% பயாலஜி ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியாங்கிறத நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதை வச்சு டிசைட் பண்ணுங்கள். எது ஈஸியாக இருக்குதோ அதை அட்டன் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு 3 hours 20 minutes டைம் இருக்குதுன்னா மினிமம் வந்து ஃபிசிக்ஸுக்கு 1 hour, முடிஞ்சதுன்னா 1.5 மணி நேரம் கொடுத்தா கூட இட் வில் பி வெரி நைஸ். கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். எல்லாருமே கஷ்டம்னு அதை பார்த்துக்கிட்டு அதை ஒமிட் பண்ணுறதுனால அதில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இப்போ டிசைடிங் ஃபேக்டர் ஃபிசிக்ஸ்னு சொன்னீங்க. குறிப்பாக இந்த ஆண்டு ஃபிசிக்ஸ் பாடத்திட்டம் நீட் சிலபஸில் குறைக்கப்பட்டிருக்கதா அறிந்தோம். என்ன பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி அணுகணும்? ஆக்சுவலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 11th வந்து பெரிதாக எதுவுமே பெருசாக குறைக்கலைங்க. அதாவது என்ன குறைச்சிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் குறைச்சிருக்கிறாங்க. வேற எதுவும் பெருசாக நமக்கு வந்து அதில் 11th பொறுத்தவரையிலையும். ஆனால் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னாலே அது ஈக்குவலன் டு ஆல் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரேடியேஷன் அப்படிங்கிறதுல ரேடியேஷன் ஆஃப் த பிளாக் பாடி, அப்புறம் வந்து ஸ்டீஃபன்ஸ் லா, நியூட்டன்ஸ் லாங்கிறத தூக்கிட்டு வெறும் ரேடியேஷன் மட்டும் வச்சிருக்காங்க. இதுலலாம் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. ஆனால் லாஸ்ட் சாப்டர் 11th வேவ்ஸ் அப்படிங்கிற டாபிக் சாப்டரில் டாப்ளர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத முழுசாக எடுத்துட்டாங்க. அதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 12th எடுத்துக்கும் போது கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12th வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற சாப்டரில் வந்து ரொம்ப ஈஸியானதான் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் கோடிங் அப்படிங்கிற கான்செப்டையும் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறதையும் முழுசாக எடுத்துட்டாங்க. அதனால் அதை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேக்னட்டிசம்ங்கிற டாப்பிக்கில் எர்த் மேக்னட்டிசம் அப்படிங்கிறதையும் முழுசாக எடுத்துட்டாங்க. அதையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸில் டிரான்சிஸ்டருங்கிற பார்ட்டியும் முழுசாக எடுத்துட்டாங்க. படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக அதை எடுத்திருந்தா தான் படிக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேடியேஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க என்ன அப்ளிகேஷன் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் அப்படியே அந்த யூனிட்டே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறத உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சரோட ஹெல்ப்போட இதெல்லாம் அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டாலே இதை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து டிரான்சிஸ்டர்லாம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. அது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது படிக்க வேண்டியது. டாப்ளர் எஃபெக்ட்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால ஒன்றும் ப்ராப்ளம். அதே மாதிரி ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிற 11th டாப்பிக்கில் அதோட ஃபோர்ஸ்டு டேம்ப்டு ஆசிலேஷன்ஸுங்கிறதையும் எடுத்துட்டாங்க. அதையும் படிக்க தேவையில்லை. அந்த மாதிரி முழுமையாக எடுத்ததை படிக்க தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்திருந்தாங்க. அதுக்கு தொடர்பு படுத்துகிற வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை படித்தாகணும். பொதுவாக நீட் வரக்கூடிய அது ஃபிசிக்ஸில் வரக்கூடிய கேள்விகள் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் கால்குலேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல முடியும்? இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, இப்போ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு இருக்கிற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்ரெட் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸுக்கும் அது மோஸ்ட் அப்ளிகபிள். இப்போ வந்து கொஸ்டினை படித்தோடனே நீங்கள் வந்து இப்போ நான் நீட் எக்ஸாம்லாம் 13 லாங்குவேஜில் வருது. நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை
எனக்கு தெளிவாக இங்கிலீஷ் புரியாது சார். ஸோ நான் உண்மையால சொல்கிறேங்க, இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ். இப்போ நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ். அப்போ நமக்கு அந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியணும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் சார் புரியும், நான் இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனால் இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு தான் சார் புரியும்னா நீங்கள் தமிழ் மீடியம் கொஸ்டின் கூட ஆப்ட் பண்ணலாம். தமிழ் மீடியம் கொஸ்டினில் இங்கிலீஷ் ஒரு சைடும் தமிழ் ஒரு சைடும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷை பார்த்துட்டு கூட புரியாத தமிழில் பார்த்துக்கலாம். அப்போ அந்த கொஸ்டினை முதல்ல படிக்க தெரியணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் அதை படிக்க தெரியணும். படித்து அதுக்கு மீனிங் தெரியணும். அடுத்தது அதில் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க. எ கார் இஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் 3 மீட்டர் பர் செகண்ட். 3 மீட்டர் பர் செகண்ட். இட் இஸ் சேஞ்சிங் இட் வெலாசிட்டி இன்டு 6 மீட்டர் பர் செகண்ட் இன் 10 மினிட்ஸ் டைம். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இதில் வந்து நம்ம டேட்டா எடுக்க தெரியணும். ஃபஸ்ட்டு ரீட். அப்போ ஒரு கார் போயிட்டு இருக்குது, அதோட ஸ்பீடை வந்து 3 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 6 மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாறிடுச்சு. எவ்வளோ நேரத்தில்? 10 செகண்ட்ஸில் அதோட ஆக்சலரேஷன். இப்போ இதை படிக்க தெரியணும். அடுத்து இதிலிருந்து டேட்டா எடுக்க தெரியணும். டேட்டானா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்தது 3 மீட்டர் பர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டியாக இருந்தது 6 மீட்டர் பர் செகண்ட், எவ்வளோ டைமில் 10 மினிட்ஸில் மாறுது அப்படிங்கிற டேட்டா எடுக்க தெரியணும். செகண்ட் ஸ்டெப் வந்து யூ ஹவ் டு டேக் த டேட்டா. இப்போ படிக்க தெரிஞ்சாச்சு, டேட்டா எடுக்க தெரிஞ்சாச்சு. அடுத்தது மூணாவது கேஸு டு ஃபைண்ட். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு படத்தில் வரும், எனக்கு பதில் தெரிலனா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியாது. கேள்வியே தெரியாதுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அப்போ கண்டுபிடிக்க சொல்கிறது என்னது? ஆக்சலரேஷன். அப்போது படித்தாச்சு, டேட்டா எடுத்தாச்சு, என்ன கண்டுபிடிக்க தெரியணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்னன்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட் இப்போ இதில் கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இப்போ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் வெலாசிட்டி 6, இனிஷியல் வெலாசிட்டி 3, 6 minus 3 3 divided by 10. இப்போ 3/10. இதை தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இது ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து கால்குலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரீட் பண்ண தெரியணும், செகண்ட் ஸ்டெப்பு டேட்டா எடுக்க தெரியணும், தேர்ட் ஸ்டெப்பு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான் அந்த கொஸ்டின்லன்னு தெரியணும், ஃபோர்த்து ஸ்டெப்பு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியணும், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு கால்குலேட் பண்ணணும். பண்ணினா ஆன்சர் வந்துடும். 5 ஸ்டெப்புக்கு எவ்வளோ நேரம் தரப்படுது? ஒரே ஒரு நிமிடம். அதுதான் ஒரு நிமிடம். அதான் சீக்கிரம். ஒரு நிமிடம். அதுதான் உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட்டும் இருக்கணும், உங்களுக்கு வந்து அக்யூரஸியும் இருக்கணும். ஃபாஸ்ட்டாக போடுறேன்னு சொல்லி தப்பாக போட்டுறக்கூடாது. நான் கரெக்டாக போடுறேன்னு சொல்லி ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கூடாது. அப்போ ஃபாஸ்ட்டு, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் ரிக்வயர்டு. அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் போட்டு 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 அதில் வரும்போது நிறைய உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூனிட்ஸை மாற்றி கொடுப்பாங்க. இல்லை வந்து டாக்டிஸாக வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து இன்னொரு டேட்டா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அது இந்த கேர்ஃபுல்னஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஹேபிட்டாகவும் கல்ச்சராகவும் மாறணும்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான். அதுக்கு வந்து மாடல் கொஷின்ஸ் எங்கே கிடைக்கும்? அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? எல்லா இன்ஸ்டியூட்லையுமே கிடைக்குது. இன்றைக்கி ஃப்ரீ மாடல் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நெட்டில் ஃப்ரீ மாடல் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து எவ்ரிதிங் அவைலபிளுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்து தேடி எடுக்கலாம். எங்கே வேணாலும் தேடி எடுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு மித்து இருக்குது, ரொம்ப அதிகமாக செலவாகும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்கிறதுக்கு. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவு பண்ணியும் நிறையா மதிப்பெண்களை மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் நான் முதல்ல படிச்சுட்டு வரணும். ஆக்சுவலாக நான் 11th 12th இன்னொரு இது என்னன்னா, 11th 12th நான் படிக்கவே இல்லை. 11th 12th படிக்கவே இல்லை. நான் இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும். அதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் படிக்கலாம். அப்போ வந்து மார்க் கம்மியாக இருக்குது, அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணம் இப்போ தான் சார் எனக்கு க்ரியேட் ஆகுது, நான் இன்னும் இதுக்கு மேலே படிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லை, படிக்கலாம். நீங்கள் சொன்னதோடைய தொகுப்பாக நீட், ஜெஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் ஃபிசிக்ஸ் கேள்விகளை அப்ரோச் பண்ணுறதுக்கான உங்களுடைய டிப்ஸ். இப்போ வந்து அதான் ஃபிசிக்ஸ் முதல்ல அந்த மைண்ட் செட், ஃபிசிக்ஸ்னாலே கஷ்டம், ஃபிசிக்ஸ்னாலே ஒரு பெரிய கம்பர் எழுதின சூத்திரம் மாதிரி இருக்குது, அப்படிலாம் கிடையாது. கம்பர்லாம் எழுதலை ஃபிசிக்ஸ். நம்ம அதுக்கப்புறம் அதாவது என்னன்னா, ஃபிசிக்ஸ்லாம் யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்ச கான்செப்டை யாரோ ஒருத்தங்க வந்து என்சிஆர்டியில் புக் எழுதி
அதை வந்து ஸ்டேட் போர்டில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதி, அதை எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இன்னும் சிம்பிளிஃபை எழுதி தான் நீங்கள் படிக்கிறீங்க. புதுசாக ஒன்றும் பெரிய விஷயங்களை படிக்கல. அப்போ இதை வந்து அழகாக நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க முடியுங்கிற கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்துட்டு முதல்ல எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து தியரட்டிக்கலாகவே இல்லாமல் அப்ரோச் பண்ணி நீங்கள் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் அந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் அட்டனே பண்ண மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீச்சல் பழகணும் அப்படின்னு சொன்னால் கையை இவ்வளோ டிகிரியில் அடிக்கணும், காலை இவ்வளோ டிகிரியில் அடிக்கணும், இப்படி வந்து தியரட்டிக்கலாகவே பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீச்சல் பழகணும் அப்படின்னா அவனை தூக்கி தண்ணியில் போட்டால் தான் நீச்சல் பழக முடியும். அப்போ உங்களை வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி தப்பு பண்ணுங்க. ஏன் தப்பு பண்ணுறேன்னு ஒரு எரர் அனாலிசிஸ் பண்ணுங்க. அப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பையும் உள்ள அப்ளை பண்ணுங்க. 5 ஸ்டெப்: ரீட், டேக்கிங் டேட்டா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கிறது, அடுத்து வந்து 4வது வந்து என்ன கரெக்ட் ஃபார்முலா சூஸ் பண்ணுங்க, 5வது வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை 5ஐயும் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது, தமிழும் படிக்க தெரியாது, யூ ஹேவ் டு கரெக்ட் தட். டேட்டாவை எடுக்க தெரியல, யூ ஹேவ் டு கரெக்ட் தட். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னு தெரியல, அதை கரெக்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன ஃபார்முலான்னு தெரியல, அப்போ அதை கரெக்ட் பண்ணுங்க. கடைசியில் கால்குலேஷனில் மிஸ்டேக் வருது, அதை கரெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்றா தான் கரெக்ட் பண்ண முடியும். அப்போ இது எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணித்தான் நீங்கள் வர முடியும். ஆல் ஆஃப் த சடன் வந்து மந்திரம்லாம் எதுவும் பண்ண முடியாது. இதில் மந்திரங்கள் பண்ண முடியாது, உங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் சக்ஸஸ் கொடுக்கும். சூப்பர் டெக்னிக் சார். ஒன்று ஃபிசிக்ஸ் பற்றிய மித்தை உடைக்கணும்னு சொன்னீங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் கேள்விகளை அணுகுவதற்கான 5 உத்திகளை சொன்னீங்க. எல்லாவற்றையோட முக்கியமாக புரிந்து படியுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஜார்கன்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தமிழ்லே புரிந்து கொள்ள முயற்சித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க. இந்த உத்திகளை பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.